வீட்டின் நிலைவாசல் பற்றி ஒரு சிறிய பதிவு. நிலைவாசலை பற்றிய உங்களுக்கு புரியும்படி முழுமையான விளக்கம். இந்த பதிவை முழுமையாக கேட்டபின் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் அனைத்து இடங்களிலும் நிலைவாசலை மதிக்க பழகிக் கொள்வீர்கள். ஒரு வீட்டின் நிலைவாசல் மேல் லக்ஷ்மி தேவி இருப்பதாக ஐதீகம். இன்னும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் கோவில் கருவறை வாசலின் மேல் 2 யானைகளுடன் கூடிய மகாலட்சுமி தாமரையில் அமர்ந்திருப்பது போல் சிற்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். பழமையான வீடுகள் அரண்மனைகளின் கூட வாசலில் மகாலட்சுமி சிற்பங்கள் இன்னும் இருக்கின்றது. அது ஏன் தெரியுமா? மகாலட்சுமி தேவி மட்டும் எப்போதும் தனியாக இருக்க மாட்டார். பெருமாளுடன் சேர்ந்துதான் இருப்பார் லக்ஷ்மி. இங்கு பெருமாள் என்று குறிப்பிடுவது பெருமாளின் அவதாரமான நரசிம்மர். ஆம், ஆலயங்களில் லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பார். அந்த லக்ஷ்மி நரசிம்மர் சிற்பமானது நரசிம்மர் மடியில் லக்ஷ்மி தேவி ஒரு குழந்தையைப் போல் அமர்ந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். அந்த அவதாரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். அசுரர்களின் வீர ராஜாவான ஹிரண்யகசிபு என்ற அரக்கன் பிரம்மதேவரை நினைத்து தவமிருந்து வரம் வாங்குகின்றார். என்ன வரமென்றால், தனக்கு எந்த கடவுளாலும் தேவர்களாலும் விலங்குகள் இரவு நேரமோ பகல் நேரமோ அரண்மனை உள்ளேயும் வெளியேயும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என பஞ்சபூதங்களாலும் உயிரற்ற ஆயுதங்களாலும் உயிருள்ள எந்த ஜீவராசிகளாலும் எனது உயிரை பறிக்கக்கூடாது என்று ஹிரண்யகசிபு கேட்ட வரத்தை கொடுத்தார் பிரம்மதேவர். பெண் ஹிரண்யகசிபு, இனி நான் தான் கடவுள், என்னை எதிர்க்க இங்கு யாருமில்லை என்றும் எனது இனத்தவர்கள்தான் இந்த பூமியை ஆள வேண்டுமென்றும் மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி ஆட்சி புரிந்தார். கொடிய செயல்களைக் கண்டு நடுங்கிய தேவர்கள் பெருமாளிடம் சென்று முறையிட்டனர். அரக்கனை அழிக்க முடிவு செய்கிறார் பெருமாள். சில ஆண்டுகளுக்குப் பின் ஹிரண்யகசிபுவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வளரும்போதே பெருமாளின் பக்தனாக வளர்கின்றார். இதைக் கண்ட அரக்கன் தனது மகனே பெருமாளை வணங்குவதா என்று தனது மகனை பலமுறை எச்சரிக்கிறார். அந்த குழந்தையோ பெருமாளை வணங்குவதை நிறுத்தவில்லை. எனவே மகனை கொல்ல திட்டமிடுகிறார் அரக்கன் ஹிரண்யகசிபு. பலமுறை முயற்சி செய்தும் அந்த குழந்தையை கொல்ல முடியவில்லை. நான் தான் கடவுள் என்று தனது மகனிடம் நிரூபிக்க தனது மகனை அருகில் அழைத்த அசுரன், நீ வணங்கும் கடவுள் எங்கே உள்ளார் என்று கேட்கின்றார். அந்த குழந்தையோ தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்கிறது. உடனே அசுரன் அருகில் உள்ள தூணை உடைக்கின்றார். பெருமாள் தூணிலிருந்து நரசிம்மர் அவதாரம் எடுத்து வந்து அந்த அசுரனை அரண்மனை உள்ளேயும் வெளியிலையும் இல்லாமல் நிலைவாசலில் வைத்து பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் மாலை சூரிய அஸ்தமன நேரத்தில் பஞ்சபூதங்களால் இல்லாமல், அதாவது பூமியின் கீழும் இல்லாமல் ஆகாயத்துக்கு மேலும் இல்லாமலும் நரசிம்மர் அசுரனை மடியில் வைத்துக்கொண்டு உயிருள்ள ஜீவராசிகளும் இல்லாமல் மனிதனும் இல்லாமல், நரசிம்மர் அவதாரத்தை கவனித்தால் மனிதனும் சிங்கமும் சேர்ந்தபடி இருக்குமல்லவா, ஆயுதங்கள் இல்லாமல் அந்த சிங்கத்தின் நகங்களால் அந்த அசுரனை நெஞ்சை கிழித்து வதம் செய்கிறார். வதம் செய்து முடித்த நரசிம்மர் தீராத கோபத்துடன் அந்த நிலைவாசலில் அப்படியே இருக்கின்றார். இதைக் கண்ட லக்ஷ்மி தேவி ஒரு குழந்தை போல் உருவம் எடுத்து அந்த நரசிம்மர் மடியில் சென்று அமர்கின்றார். குழந்தையைக் கண்ட நரசிம்மர் தனது கோபத்தை மறந்து சிரித்த முகத்துடன் நிலைவாசலிலிருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இதிலிருந்து தெரியாதவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், நிலைவாசல் மேல் லக்ஷ்மி தேவி இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு நரசிம்மர் மடியில் லக்ஷ்மி தேவி அமர்ந்திருக்கின்றார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிலைவாசல்தான் நரசிம்மர் என்பதை மறந்துவிடாதீர்கள். இதற்காகத்தான் நாம் அனைவரும் ஆலயங்கள் தொழிற்சாலைகள் வீடுகள் கட்டும்பொழுது நிலைவாசல் வைப்பதற்கு முன் நிலவுக்கு பூஜை செய்கின்றோம். நரசிம்மர் அமரும் இடம் அல்லவா? எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் உள்ளே செல்லும்போது நிலைவாசப்படியை தொட்டு வணங்கிய பின்தான் நிலைவாசலை மிதிக்காமல் தாண்டி செல்கின்றோம். மற்றும் வீட்டில் பூஜைகள் செய்யும் போதெல்லாம் நிலைவாசலுக்கு பூ வைத்து ஊதுபத்தி கற்பூரம் காட்டுகின்றோம். எனவேதான் நிலைவாசலில் யாரும் அமரக்கூடாது என்று சொல்கின்றோம். யாரேனும் நிலைவாசலில் அமர்ந்து யாரையாவது திட்டுவது, குழந்தைகளை மிரட்டுவது, தலை வாருவது, நகம் வெட்டுவது, சிறிய அளவில் கூட தவறான எண்ணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்காது. ஒருவேளை நீங்கள் நிலைவாசலில் அமர்ந்து ஒரு நபரை திட்டி அவர் பெருமாளின் பக்தராக இருந்தால் சொல்லவே வேண்டாம். அப்படி ஒரு செயல்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காகவே நம் முன்னோர்கள் நிலைவாசலில் மன்னிக்கவும், நரசிம்மர் பாதத்தில் உட்காரக்கூடாது, சுவற்றில் சாயக்கூடாது, தூண்களில் சாயக்கூடாது என்று சொன்னார்கள் நம் முன்னோர்கள். நன்றி, வணக்கம். என்றும் இறைப்பணியில் உங்கள் சிவஸ்ரீ சதீஷ்குமார் சிவம். வாழ்க வளமுடன்.